என் பேர் இலக்கியா. நான் சேலம் மாவட்டம் சேஷஞ்சாவிலேருந்து வரேன். 3வது வருஷம் அவனியாபுரத்துக்கு வர்றது. போன வருஷம் மாடு கட்டு கொடுத்துருச்சு. அந்த பேர் இப்போ எடுக்கலான்ட்டு வந்தேன். ஆனால் மாடு வந்து எங்கள் மாமாவோட பேரில் டிடி போட்டிருக்காங்க. அவருக்கு உடம்பு இல்லைன்னு வர முடியல. அந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க தான் வரணுமா, வரலன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவேன். நாங்கள் சேலத்துலேருந்து வந்தோம். நைட்டு 10 மணிக்கு கிளம்பி காலையில் 3 மணிக்கு வந்து 3 மணி நேரம் லைனில் நின்று அந்த காலத்தில் அவன் வெளியே வர்றதை பார்க்கறதுக்கு தான் அவ்வளோ ஆசை. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கேட்டு பார்த்தோம், இல்லை அந்த டிடியில் இருக்கவங்க தான் வரணும் நேரில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருக்குங்கண்ணா. ஆனால் 2 வருஷம் ஆகும்போது அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாலாம், அதுவும் இல்லாமல் டோக்கன் வந்துருச்சு. எங்களுக்கு டோக்கன் பிரச்சனை பெரும் பிரச்சனை இருக்குது. அதனால வந்துட்டு இப்போ எப்படி சொல்கிறது, எங்கள் சேலம் மாவட்டத்துலையும் வேடிக்கை நடத்துகிறாங்க. கை டோக்கனு நடத்தினா காசுக்கு வித்துடுறாங்க. நம்ம அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, நமக்கு வந்து வெத்தலை பாக்க வச்சு கூப்பிட்ற அளவுக்கு. ஆன்லைன் டோக்கன் இங்கே வந்து 2 வருஷம் வந்துட்டு இருந்துச்சு. இந்த வருஷம் வரல. சரி எப்படியும் அவுத்துடலான்னு ஒரு நம்பிக்கையில் வந்தோம். இவ்வளோ தூரம் டாக்டர் செக்அப் வரைக்கும் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. நான் கல்யாணம் ஆயிடுச்சுங்கண்ணா. நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சென்னையில் இருந்தேன். காலைனா என்னன்னு தெரியாது, ஜல்லிக்கட்டுனாலும் என்னன்னு தெரியாது, அப்படிதான் இருந்தேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு காலை கூட பழகி அது ரொம்ப பிடிச்சி போய் இப்போ 7 வருஷமா மாடு வளர்க்குறேங்கண்ணா. 3வது வருஷங்கண்ணா. இப்போ ரிஜெக்ட் ஆயிடுச்சுங்கண்ணா. வந்திருக்குங்கண்ணா. என் காளையோட பேர்.